சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ் தென்றல் நண்பர்களுடைய 31ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்க இங்கே வருகை புரிந்துள்ள எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுக்கு வருட வருடம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோட நல்ல முறையிலே ஒரு ஊக்கம் கொடுத்து எங்களை மேலும் 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 அடுத்த நிகழ்வுக்கு கடத்தி செல்லும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக தோழர் எம் சசி அவர்களுக்கும் அதேபோல வார்டு கவுன்சிலர் கார்த்தி மாமா தனலட்சுமி அவர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை கொண்டிருக்கிற பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஆ கோபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்று அதேபோல பா கதிரவேலன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தலைவர் அன்புக்குரிய நண்பர் தோழியர் பிரதிபா கோபிநாத் அவர்களையும் அவர்களையும் எம் சசி அவர்களையும் கார்த்திகம் அவர்களையும் அதேபோல முனைவர் வருகை புரிந்துள்ள பெரியவர்களையும் நண்பர்களையும் மீண்டும் ஒருவரை வருக வருக என வரவேற்று இன்னும் 2-3 நிகழ்வுக்கு அவங்க செல்ல வேண்டியிருப்பதால் இப்பொழுது பரிசளிப்பு விழாவை சிறிய 2-3 பரிசுகள் அவர்கள் கொடுத்து சிறப்புரையாற்றிவிட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை நண்பர்களுக்கும் தாய்மாருக்கும் பெரியவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்க தோழர் எம் சசி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த எழுச்சி மிகு நிகழ்ச்சியினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய தோழர் ராஜாமீன் அவர்களை, மரியாதைக்குரிய எஸ்பி துரைசாமி அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி சண்முகம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பரிசளிப்பு நிகழ்வில் பங்கேற்றுள்ள மரியாதைக்குரிய சிவகிரி பேராட்சியினுடைய தலைவர் பிரதீபா கோபிநாத் அவர்களை, சிவகிரி பேராட்சியினுடைய துணைத் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரூர் செயலாளருமான அண்ணன் கோபால் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அக்கா தனலட்சுமி அவர்களை, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினரும் நமது பேராட்சியினுடைய முன்னாள் தலைவருமான அண்ணன் கதிரவேல் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா கமிட்டி உறுப்பினர் அன்பு தோழர் அண்ணாதுரை அவர்களை, இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து 31 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருட நிகழ்விலும் எங்களது கட்சியின் சார்பாக பங்கேற்று இந்த நிகழ்வை வாழ்த்துவதற்கு எங்களை தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பன்னெடுங்காலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தமிழக திருநாளை ஒரு எழுச்சி மிகுவாக சமத்துவ பொங்கலாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இதே வேளையிலே இந்த செவி தொடர்ச்சியாக இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் குழுவை, தமிழ் தென்றல் நண்பர்கள் குழுவை மீண்டும் மீண்டும் மனதார வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக வேண்டும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வானது குறுகிய காலத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்பதால் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீக்கிரம் முடியுங்கன்னு அவங்க பார்வையோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு, சிறுவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி தவற விட்டவர்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதையோட நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். சுஜாதா எழுதுகிற ஒரு சிறு கதை, சுஜாதா அவர்கள் எழுதுகிற ஒரு சிறு கதை. அந்த கதையினுடைய பெயர் கை. அந்த கதை ஒரு ஓவியரை பற்றியான ஒரு கதை. ஒரு ஓவியன் ஒரு இந்த மேடையில் இருக்கிறவங்களை பார்த்தாருன்னா அப்படியே ஒரு கோடு போட்டாருன்னா அந்த கோட்டை அடுத்ததாக ஒரு ஓவியமாக ஒரு சிறு மணித்துளிக்குள்ள வரைஞ்சிருவார். அப்பேற்பட்ட ஒரு திறமை மிகுந்த ஒரு ஓவியர், அப்பேற்பட்ட ஒரு கலைஞன்.
அந்த கலைஞர்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, அந்த எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வீட்டுல கவிஞர்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு மேடை இருக்கக்கூடிய நிஜாமுக்கு தெரியும். வீட்டுல வந்து ஒரே வசூல் சொல்லா இருக்கு. நீ என்னத்தை கிழிக்க போற, எழுதி எழுதி கிழிக்கிறா, வரைஞ்சு வரைஞ்சு கிழிக்கிறான்னு திட்டுக்களும் ஏசுக்களும் பேச்சுக்களும் சொந்தங்கள் மத்தியில கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதே போல வந்து மனைவி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், போய் எனக்கு சம்பாதிச்சு கொண்டு போட்டுட்டு நீ எதையோ கிறுக்கி தொலை எழுதி தொலைன்னு வீட்டில் ஒரே பிரச்சனை. அவர் வேலைக்காக முயற்சி பண்றாரு. ஒரு சோப்பு கம்பெனியில் ஆள் தேவைன்னு கேட்குறாங்க. அந்த சோப்பு கம்பெனிக்கு போய் ஒரு 5 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. அவருக்கு 5 பேர்த்துல உட்கார்ந்து முடியும். நீ ஒரு ஓவியர், எப்படி வந்து நீ வந்து இந்த சோப்பு கம்பெனியில் வந்து எப்படி வேலை செஞ்சு நீ வந்து நீ இந்த வேலையை எப்படி திறமையா செய்ய முடியும், உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் அங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அங்க அந்த 5 பேர்ல 2 பெண்களை அந்த பேசின அந்த 5 நிமிடத்துல ஓவியமா வரைஞ்சு கொடுக்குறாரு. அந்த 2 பேரும் ஆளுக்கு 10 மார்க் போட்டுறாங்க. உடனே மீதம் இருக்கிற 3 பேரு சரி எப்படியாவது நீ தேறிடுவ வந்து 500 ரூபாய் டெபாசிட் கட்டிட்டு உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எடுத்துக்கன்னு சொல்றாங்க. அவர் 500 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, நண்பர்கிட்ட கேட்கிறாரு, அங்க ஒருவர்கிட்ட கேட்கிறாரு, எங்கேயும் கிடைக்கல. ஒரு பார்க்ல போய் உட்கார்றாரு. அங்க வரக்கூடிய ஒவ்வொரு ஓவியமா வரைகிறாரு. வரைஞ்சு வரைஞ்சு கொடுத்து ஒரு 10 ரூபாயை வாங்கி ஒரு 500 ரூபாயை மாலை குழுவுக்குள்ள சேர்க்கிறார். சேர்த்திட்டு எப்படியாவது அந்த கம்பெனிக்கு போய் அந்த டெபாசிட் கட்டி அந்த வேலைக்கு போயிடலாம், அந்த டிஸ்ட்ரிபியூட் வேலை எடுத்துடலாம், தொழில் எடுத்துடலான்ட்டு போறாரு. போய் பஸ்ல ஏறி போய் இறங்கும் பொழுது பஸ் விட்டு கீழே இறங்கும் பொழுது செய்யறதுல கால் சிக்கி அந்த கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல 2 கையிலையும் பின்னாடி வந்த கார் ஏற்றி 2 கையும் கையில் ஏறிடுது. 2 அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் கொண்டு போய் உடனடியாக சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேற வழி இல்லாம அவருடைய 2 கையை அந்த ஆபரேஷன் பண்ணி டாக்டர் அந்த 2 கையை எடுத்துறாங்க. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையே போச்சு, எப்படியாவது வரைஞ்சாவது நம்ம பிடிச்சிருக்கலாம், இனிமேல் வாழவே முடியாத நிலைமைக்கு போயிடறான். யோசிச்சுட்டே இருக்கிறான். அவனால எதுவுமே செய்ய முடியல. அதே மாடியில நள்ளிரவு நேரத்துல மாடியில் ஏறி கீழே குதிக்க போறான். கீழே குதிக்க போகும் பொழுது அந்த ஓவியனுடைய மகள் காலை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடாதப்பா, நீ எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சலான்னு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க. எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்கிறாரு. நீ கையில ஓவியம் வரைய முடியாது, வாயிலையாவது ஓவியம் வர அப்படின்னு சொல்றாங்க. வாயிலையாவது ஓவியம் வரைன்னு சொல்றாங்க. அந்த அதை கேட்டுக்கிட்டு அந்த உத்வேகத்துல முயற்சி எடுக்கிற அந்த ஓவியன் வாயிலேயே தூரியை வைத்து வரையறான். வரைந்து வரைந்து அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதை பெறுகிறாரு. அந்த பொண்ணு மாவட்ட ஆட்சியராக வந்து உட்கார்றாங்க. அந்த மாவட்ட ஆட்சியராக உட்காரும் பொழுது அந்த உயரிய விருதை தன்னுடைய மகளுடைய கையால அந்த ஓவியன் பெறுகிறான். அப்படிப்பட்ட முயற்சியை இங்க இருக்கக்கூடிய வெற்றியை தவறவிட்ட குழந்தைகள், நீங்க முயற்சியை நீங்க வந்து பெறுங்க, எடுங்க, நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட முயற்சியை நீங்க கையில் எடுங்க, படியுங்கள். நீங்க கையிலேயே செல்போன் வச்சிருக்கிறீங்க, பல்வேறு தகவல்கள் நிறைய கொட்டி கிடக்குது. அந்த கொட்டி கிடக்கின்ற உலகமே உங்க கையில் இருக்குது. கூகுள் இருக்கு. கூகுள்ல தேடி தேடி படிங்க, பெரியார படிங்க, அம்பேத்கர் படிங்க, உலகத்தை படியுங்கள். உங்களுடைய பொது அறிவை நீங்கள் மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி வருங்கள் என வாழ்த்தி நன்றி வணக்கம். கார்த்தி சேது பூபதி. நம் வீட்டு குழந்தைகள் கொடுக்கிறார்கள், கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். கொஞ்சம் நேரங்களுக்கு பிரைஸ் கொடுக்கும்போது வந்துருங்க. ஆமா இல்லைங்க, அப்படி இல்லை. அருமை அருமை அருமை. பேர் சொல்லுங்க. கிலோ. அருமை அருமை. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க.
நம்முடைய சிறகிரி இளங்கோதருவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தென்றல் நண்பர்கள் நடத்தப்படுகின்ற தைப்பொங்கல் விளையாட்டு விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, சசி அவர்களே, இந்த வார்டு நிலைய கவுன்சிலர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று விளையாட்டு துறையில் சிறந்த முறையில் விளையாண்டு வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேரரசுடைய துணைத் தலைவர் அண்ணன் கோபாலனும் வாழ்த்துரை வழங்குவார். தமிழ் தென்றல் நண்பர்கள் குழுவின் சார்பில் 31வது ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பேரூராட்சியினுடைய தலைவர் பிரதீபா கோபிநாத் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்திருக்கிற கட்சியை சேர்ந்த அருமை நண்பர்களே, இங்கே வருகிறது சிறப்பித்திருக்கிற அருமை தாய்மார்களே, விளையாட்டு வீரர்களே, அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 31 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அருமை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இளங்கோதருவிலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் மண்ணார்ந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒருவரை தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகிரி பேரூராட்சி மன்றத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் இளங்கோதரு 13ஆம் வார்டு கவுன்சிலரின் சார்பாகவும் எங்களுக்கு தமிழ் தென்றல் நண்பர் குழுவுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் தமிழ் தென்றல் நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அந்த விளையாட்டு உபகரணங்களை 13ஆம் வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி கார்த்திகேயன் மாமா அவர்களும் பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா அவர்களும் இணைந்து இப்பொழுது தமிழ் தென்றல் நண்பர்களுக்கு வழங்குவார்கள். மன்றத்தை சேர்ந்த அபு சுந்தரபாண்டி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிரிக்கெட் உபகரணங்களை இப்பொழுது பகவாக சதுரங்க போட்டிக்கான செஸ் போர்டு, கேன் கோபாலன் அவர்களும் கதிரவேலன் அவர்களும் வழங்குவார்கள். அடுத்ததாக சிலம்பம் லிட்டில் மாஸ்டர் அபி நேரம் கிடைக்கிறோம். சிலம்பம் குச்சி கோட்டை சரி, இப்படி திரும்பி அப்படி அடுத்ததாக கேரம் போர்டு கார்த்தி மாமா அவர்களும் கோபிநாத் அவர்களும் வழங்குவார்கள். அணியைச் சேர்ந்த 2 நபர்கள் மேலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தென்றல் மகளிர் அணியைச் சேர்ந்த 2 நபர்கள். அடுத்ததாக சமையல் ராணி போட்டிக்கும் கோல போட்டிக்கும் பரிசுகளை வழங்கி சமையல் ராணி முதல் பரிசு. அடுத்து 3ஆம் பரிசு ராஜலட்சுமி. நீங்க ராஜலட்சுமியா வெண்பொங்கல். 4ஆம் பரிசு நாப்பிலா சாகி துக்கடா சமையல், அவங்க சார்பா வாங்கிக்கிறாங்க. 2ஆம் பரிசு தீபா. இருக்கீங்களா? தீபா வந்துட்டீங்களா? கோல போட்டியில தீபா இருக்கீங்களா? சரி, அவங்க சார்பா யாரா இருந்தா பாருங்க. அடுத்ததாக இசை நபீசா சிபாமா 2ஆம் பரிசு.
பி முதல் பரிசு